சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயின்று வரும் பெண் பயிற்சி மருத்துவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரத்தில் கண்டனம் தெரிவித்து பயிற்சி மருத்துவர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவலை செய்தியாளர் சுந்தர் வழங்கியிருக்கலாம். சுந்தர், வணக்கம். எதற்காக அந்த பெண் பயிற்சி மருத்துவர் தாக்கப்பட்டிருக்கிறார்? தற்பொழுது அவர் எப்படி இருக்கிறார்? இந்த தாக்குதலில் ஈடுபட்டது யார்? இங்க பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில பயின்று வரும் பெண் பயிற்சி மருத்துவர் நேற்று இரவு பணி முடிந்து விடுதிக்கு செல்லும் போது பின்னால் இருந்து துணியை முகத்தில் மூடி வைத்து அழுத்தி மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்திருக்காங்க. மாவட்ட எஸ்பி தலைமையிலான காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. இந்த சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி பாத்தீங்கன்னா சுமார் துவங்கப்பட்டு 10 ஆண்டுகள் கடந்த நிலையில இந்த கல்லூரியில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தற்சமயம் பயின்று வருகிறார்கள். இதில் குறிப்பாக 100 மாணவ மாணவியர் பயிற்சி மருத்துவராக பயிற்சி பெற்று வராங்க. இவர்கள் அனைவரும் கல்லூரிக்கு பின்புறம் அமைந்துள்ள விடுதியில தான் தங்கி பயிற்சி பெற்று வரும் நிலையில நேற்று இரவு 11 மணி அளவில் தனது பயிற்சி முடித்துவிட்டு சென்ற பயிற்சி பெண் மருத்துவரை பின்தொடர்ந்து வந்த ஒரு மர்ம நபர் முகத்துல துணியை போர்த்தி தாக்குதல் நடத்தி ஈடுபட்டுள்ளார். அந்த மருத்துவர் கூச்சலிட்ட நிலையில அலறல் சத்தம் கேட்டு அங்கு சக மாணவர்கள் அங்கு வரவே அதனை கண்டு மர்ம நபர் அங்கிருந்து தப்பி சென்ற நிலையில சம்பவம் குறித்து காவல்துறை வழியாக தகவல் தெரிவிக்கப்பட்டுச்சு. மாவட்ட எஸ்பி ஆசித் ராவத் தலைமையிலான காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. இதுல மர்ம நபர் மஞ்சள் சட்டை அணிந்திருந்ததாகவும் தன் மீது துணியை போர்த்தி தாக்குதல் நடத்தி தப்பி சென்றதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவர் வாக்குமூலம் அளித்த நிலையில மர்ம நபர்கள் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகிறாங்க. இந்த மருத்துவக் கல்லூரியில பாத்தீங்கன்னா மின்விளக்கு முறையாக அமைக்கப்படவில்லை, சிசிடிவி கேமரா அமைக்கப்படவில்லை என பயிற்சி மருத்துவர்கள் சார்பில் பல குற்றச்சாட்டுகள் மாவட்ட மருத்துவக் கல்லூரி முதல்வர் சத்யபாமா கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இதுவரை எந்தவித நடவடிக்கை எடுக்க கண்டிச்சு பெண் பயிற்சி மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும்னு சொல்லி புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இது குறித்து ஆசித் ராவத்தில் டிஎஸ்பி தலைமையிலான ஒரு குழு அமைச்சு இப்போது குற்றப்பிரிவு போலீசார் அங்கிருந்து இருக்க சிசிடிவி கேமராக்கள் மற்றும் வெளிநபர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுந்தர்.